ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். மார்வலோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. மார்வல் கம்பேக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் ரீசெண்டாக டிசி பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்தாங்க சூப்பர்மேன் படத்தில். அது தொடர்ந்து மார்வலுமே பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் மூலிமா. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட கதை என்னென்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம், அனிமேட்டட் சீரிஸ் பார்த்துருப்போம். அதில் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் மிஷினுக்கு போகும்போது அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகி அவங்க உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வரும். 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு அங்கே இருக்க மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி கதைகள் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. சேம் ஸ்டோரி தான். இதில் ஆரிஜின் பெருசாக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு டயலாக் மூலிமா கன்வே பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம சூப்பர்மேன் படத்தில் எடுத்தோடனே ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. சூப்பர்மேன் வந்து ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும் அந்த உலகத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்றிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் இதுலையுமே அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த ஆரிஜின் ஸ்டோரியை. பெருசாக ஃப்ளாஷ்பேக்கில் எதுவும் காமிக்காமல் ஜஸ்ட்டு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து அங்கே இருக்க மக்கள் அவங்க காப்பாற்றி ரொம்ப ஃபேமஸாக பார்த்தோன்னா இருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை தான் ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில்வர் சர்ஃபர்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கேலக்டர்ஸ் இந்த பூமி அழிக்கிறதுக்காக வராரு. அந்த கேலக்டர்ஸ் கிட்ட வந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்க பூமியை டிஃபெண்ட் பண்ணாங்களா இல்லையான்ற மாதிரி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து பார்க்கலாம். பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த டீம் பாண்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. முக்கியமாக சூஸ்டாம அந்த கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற கேரக்டர்ஸை தாண்டி கிளைமேக்ஸுமே அவங்களுக்கு அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. அந்த டீம்ன்ற தாண்டி அது ஒரு ஃபேமிலின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம விண்டீசலோட அவரோட ஃபேமிலி மாதிரி வரலனாலும் ஓகே, ஓரளவுக்கு ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா டீம் பாண்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. திங் அப்புறம் ஹியூமன் டார்ச் இவங்க 2 பேருமே செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர். திங் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் ஒரு வெகுலியான ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவரை. அந்த திங்கோட ப்ரெசன்ஸுமே நல்லா இருக்குது. அது விஷுவல் எஃபெக்ட்ஸில் பண்ணாங்களா இல்லை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தாங்களான்னு தெரியல, பட் நல்லா இருக்குது. அது குறை சொல்கிற மாதிரி இல்லை. அந்த திங்கோட லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுக்கு முன்னாடி வந்த படங்களை தாண்டி. இது தொடர்ந்து இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் உங்களுக்கு பிசிறு தட்டுறமே தெரிஞ்சாலும் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா கேலக்டஸை அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரும். அவர் கேலக்டஸ் எவ்வளோ பெரிய உருவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணுவாங்க. அவரோட கண்ணை மட்டும் காமிப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸுமே போதும் அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மாசான ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸ்பேஸில் போய் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் அவரை பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து அப்புறம் கிளைமேக்ஸில் பூமிக்கு வருவார். அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்க்கறதுக்குமே விஷுவல் எஃபெக்ட்ஸில் மிரட்டிட்டாங்க. ஸோ கேலக்டர்ஸோட லுக்குமே சரி, அவரை ப்ரெசென்ட் பண்ண விதம், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 90s 60s பீரியடில் தான் நடக்கிற மாதிரி. அந்த ரெட்ரோ லுக்குமே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த டீமை. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மார்வல் படங்களில் பார்க்காத நீங்கள் ஒரு உலகத்தை இதில் பார்ப்பீங்க. கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. அந்த ரெட்ரோ ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 2 ஆக்ஷன் செட் பீக்ஸ் தான் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் வர அந்த கேரக்டர்ஸ்க்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கும் நடுவில் ஒரு சண்டையும் முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்து அமைச்சிருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் இன்னுமே பெட்டராக நிறைய வச்சிருக்கலாம். பட் விஎஃப்எக்ஸ் காசு அதிகமாகும்னு சொல்லி குறைச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் காமிச்ச வரைக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி. விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் மியூசிக்கை நீங்கள் ட்ரெயிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு சொல்லி ஒரு சாங் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அந்த மியூசிக் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. நல்ல மெமரபிளான ஒரு மியூசிக்னு சொல்லுவேன். ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு மியூசிக் தான் அது. புதுசாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக எல்லா வகையிலுமே இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி அமைஞ்சிருக்கு. அண்ட் 90s பக்கம்னு பார்க்கும்போது இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப சின்னது தான். 2 hours கிட்ட தான் இருக்கும். 2 hours அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 hours 1 hour 55 minutes கிட்ட தான் இருக்கும் இப்போ டியூரேஷன். ரொம்பவே ரஷ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. நிறைய கதைகளை டம்ப் பண்ணி ஒரு மாதிரி வேகமாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 2.5 hours இல்லை 2.25 மணி நேரம் சொல்லியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் வச்சிருக்கலாம். இன்னும் நிறையா ரீச்சஸ் அப்புறம் இந்த கேரக்டர்ஸ்க்கு இன்னுமே 2-3 சீக்வன்ஸ் பார்த்து அமைச்சிருக்கலாம். இன்னும் நல்லா அவங்க பவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டியூரேஷன்றது ஒரு சில படங்கள் அதிகமான பிரச்சனையாக இருக்கும், ஒரு சில படங்கள் கம்மியான பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் கம்மியாக இருக்கிறது ஒரு ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ஸோ நிறைய பேருக்கு போர் அடிக்காமல் ஒரு படம் போச்சுனாலே பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னுமே நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்துருந்தா இன்னுமே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்க முடியும் நான் சொல்ல வரேன். இது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் இதை தொடர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ண விதம் ஓகே, அந்த ட்ரெய்லர்லாம் காமிச்ச விதமாக இருக்கட்டும் சரி, டீசரு இதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதை தொடர்ந்து வர அந்த ப்ரொமோஷன் செட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, டிவி ஸ்பாட்டு, நிறைய ஸ்னீக் பீக்குன்னு சொல்லி நிறைய ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மார்வல்ஸ். எல்லாத்துக்குமே மேஜரான சீக்வன்ஸ் பார்த்து நான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மெயினாக நம்ம கேலக்டஸ் லுக்கு, அவரோட ஃபர்ஸ்ட் லுக்குமே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா இன்னுமே சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும்.
அவர் விஷுவல் நம்ம மைண்டில் ஒரு விஷுவலாக வச்சுருப்போம், ஸ்க்ரீனில் எப்படி வரப்போறான்னு சொல்லிட்டு. அது நம்ம முன்னாடி பார்த்ததுனால ஓகே இந்த இடத்துல தான் அவர் வரப்போறான்றது நமக்கு சீக்வன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருது. ஒவ்வொரு சீக்வன்ஸுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணிட முடியுது. ஓகே நம்ம ட்ரெய்லரில் பார்த்தா இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இங்கே வரப்போகுது, அந்த டிவிஸ் பார்த்தா இங்கே வரப்போகுதுன்னு சொல்லி ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லேயே இவங்க ஏகப்பட்ட விஷயங்களை விட்டு தள்ளிட்டாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தாலே ஒரு பாதி படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 100% மூவியில் ஒரு 40 to 50% பார்த்தீங்கன்னா டிவிஸ் போட்டு அதிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்த படத்தையுமே. இன்டர்நெட்டில் ஒரு கமெண்ட் படித்தேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டாங்களா, எங்கன்னு சொல்லி பார்த்தா மார்வல் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் படம் எடுத்தவங்களே படத்தை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக அவங்க தடுக்கணும். இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி டிவிஸ் படம் ரிலீஸ் பண்ணுறது மார்வல் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். டெட்பூல் அண்ட் வொல்வரின் படம் ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்க, அதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு புதுசாக ஐடியாவை க்ரியேட் பண்ணி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொலாப் பண்ணியிருப்பாங்க. அவங்க படத்தில் வந்து எந்த சீக்வன்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஆனால் எல்லாருமே ரயன் ரெய்னால்ட்ஸ் ஆகிட முடியாது தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம் தேட்டரில் போயிட்டு. அப்புறம் இன்டர்நெட்டில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. படம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஓகே, பட் படம் பார்க்காமலே அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறது தவிர்த்துருக்கலாம். அப்படி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல மார்வல் மூவி, ஒரு மார்வல் கம்பேக் மூவியே சொல்லலாம் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி வெளியான தண்டர்போல்ட்ஸ் படமே நல்ல ஒரு கம்பேக் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு மார்வல். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன 2 படம், மார்வல் தண்டர்போல்ட் அப்புறம் இது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இது ரெண்டுமே ஒரு நல்ல டீசெண்டான வாட்சபிள் மூவிஸ் தான். இது நடுவில் ஒரு ஐநாத் சீரிஸ்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும், அது மட்டும் கண்டுக்காதீங்க. படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீனுமே அமைச்சிருப்பாங்க. ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒர்த்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வரப்போகிற படங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே அமைச்சிருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அது. நிறைய ரூமர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஓகே, இப்போ வர மார்வல் படங்களோட போஸ்ட் கிரெடிட் சீன் அடுத்து வரப்போகிற படங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்றுற மாதிரி அமைச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த மார்வல் படங்களை போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சுட்டு அதுக்கான படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்னுமே எடுக்காமல் இருப்பாங்க ஒரு சில படங்கள். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்வல் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இதேமாரி அடுத்த படங்கள்லையுமே இவங்க இதே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்துருக்கீங்க? பார்த்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லை இந்த கமர்ஷியல் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களை டாட்டா பை, see you.